ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். அகர் அகர் மில்க் புட்டிங் தான் பார்க்க போகிறோம். இதை கடல் பாசின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வாயில் வைத்தவுடன் கரையும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பேனை எடுத்துக்கோங்க. அதில் நான் 2 டம்ளர் பால் ஊற்றிக்கிறேன். 2 டம்ளர் பால் ஊற்றிக்கிட்டு நான் கொஞ்சம் மில்க் பவுடரும் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் 2 ஸ்பூன் மில்க் பவுடர் போட்டிருக்கேன். அப்போ தான் புட்டிங் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே பாலை நல்லா காய்ச்சுவோம். இது தண்ணி கலக்காத பால் தான், அதனால் சுண்டெல்லாம் வைக்கணும்னு தேவையில்லை. நல்லா காய்ச்சினா போதும். நல்லா பால் கொதிச்சிடுச்சு பாருங்கள். நம்ம ஊற்றுனதுக்காக கூட இப்போ கம்மியாக இருக்குது. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ பேன் எடுத்துக்கலாம். இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் அகர் அகர்னு சொல்லுவாங்க, கடல் பாசின்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் போட்டு நல்லா கரைய விடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு, நல்லா கரைஞ்சிக்கிட்டு வருது. இந்த மாதிரி நல்லா ஒரு எதில் கூட இல்லாமல் நல்லா கரையணும். நல்லா கரையிட்டோம். இந்த கடல் பாசி உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது. இது அடிக்கடி சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. சூட்டெல்லாம் குறைக்கும். இது ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இதுவும் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஒரு பேனை எடுத்துக்குவோம். அதில் 1 கப்பு சுகர் போட்டுக்கிறேன். நம்ம கேரமல் வச்சு தான் இப்போ நம்ம இந்த புட்டிங் செய்ய போகிறோம். 1 கப்பு சுகருக்கு ஒரு 2 ஸ்பூனு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். இதை ரொம்ப சவக்க விட்டுறக்கூடாது. லைட்டாக கேரமல் இருந்தால் போதும். இந்த பாருங்கள், இந்த கலருக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் நம்ம மில்கை ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இதுதான் கரெக்டான ஸ்டேஜி. இதில் நம்ம மில்கை ஊற்றிக்குவோம். அது கேரமல் அது அப்படி உப்பிக்கிட்டு வருது. ஆனால் அதான் நல்லா கரைஞ்சிடும். ஹீட் ஆக அந்த கேரமலும் நல்லா உருவி கரைஞ்சிடும். இந்த பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள். இது டேஸ்ட்டு ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம சுகர் போட்டு சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி கேரமல் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவையாச்சும். இப்போ கடல் பாசி தண்ணியும் நம்ம ஊற்றிக்கிட்டோம். எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடுங்க. எந்த கலரும் சேர்க்கல, நம்ம கேரமலோட கலர் தான். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். கொதிச்சிடுச்சு. ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன், அது வாசத்துக்காக அதையும் நம்ம போட்டு நல்லா கலக்கி விட்டுக்குவோம். நல்லா சுண்டிடுச்சு. நல்லா எல்லாம் கரைஞ்சிடுச்சு, நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு ஏனத்தில் நம்ம இதை ஒரு தட்டை மாதிரி ஒரு பிளேட்டில் இதை நம்ம வடிகட்டி இதை ஊற்றிக்குவோம். வடிகட்டி ஊற்றினா தான் இந்த ஏலக்காய் தூள் எதுவும் தூசிலாம் இருந்தால் எதுவுமே அழகாக வந்துடும். நம்ம இந்த மாதிரி வடிகட்டியை ஊற்றிக்கங்க. இந்த மாதிரி வடிகட்டி ஊற்றுனதுக்கு பிறகு மேலே இந்த பபுள்ஸாக இருக்கிறதெல்லாம் 1 ஸ்பூனை வச்சு உடச்சி விட்டுக்கலாம். வச்சு உடச்சி விட்டா தான் நம்ம அது உறைஞ்சி இருக்கும்போது நமக்கு பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இது இப்படியே நம்ம ஒரு அரை மணி நேரம் வெளியிலேயே இருக்கட்டும்.
ஊற்றி வச்சு அரை மணி நேரம் ஆகுது. லேசாக வந்து உறைஞ்சி வந்திருக்கு. இந்த டயத்தில் நம்ம நட்ஸு எந்த நட்ஸ் வேண்டாலும் தூவிக்கலாம். நான் வந்து முந்திரியை தான் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே வெளியிலேயே ஒரு 2 மணி நேரம் இருக்கட்டும். இது ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணுன்னு தேவையில்லை. நம்ம வந்து கோடை காலத்தில் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி சீசனில் நம்ம வெளியில் தான் வச்சு சாப்பிட்ணும். இப்போ 2 மணி நேரத்துக்கு பிறகு நான் பீஸ் போட்டுக்கிறேன். இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.